ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நைட் ஷியாமலனுடைய இயக்கத்தில் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாக இருக்கிற ட்ராப் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவனை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கூப்பர் ஆடம்ஸ். இவருக்கு ஒரு டீனேஜ் வயசு பொண்ணும் இருக்குது. இவருடைய பொண்ணு ஆசைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக லேடி ரேவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான பாப் சிங்கரு அவங்களுடைய பாப் கான்சர்ட் ஒன்று நடக்க போகுது. அதுக்கு என்ன கூட்டு போங்க அப்படின்னு பொண்ணு கம்பல் பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்காக கடைசியாக இவரும் இவருடைய பொண்ணும் சேர்ந்து அந்த பாப் கான்சர்ட்டுக்கு போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தான் கதாநாயகன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாப்புல. சுற்றி ஆயிரக்கணக்கான போலீஸாரர்கள் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜெமி அப்படிங்கிற ஒரு நபர் மூலமாக தான் கதாநாயகன் பின்னாடி தெரிஞ்சுக்கிறாப்புல தி புட்சர் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவையே கலக்கிக்கிட்டு இருக்க ஒரு சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்காகத்தான் போலீஸு இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த சீரியல் கில்லர் இந்த பாப் கான்சர்ட்டுக்கு வர்றானாமா அப்படிங்கிற மேட்ரு நம்ம கதாநாயகனுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் அடுக்கடுக்காக அரங்கேறின சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. மைல்டு ஸ்பாய்லர்ஸ் ஆக நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு நைட் ஷியாமலன் இந்த வட்டம் சம்பவத்தை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காப்புல போலையே, சூப்பராக இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் ஒன்று நமக்குள்ளே கிரியேட் ஆகிடுது. அந்த ஒரு ஆர்வத்தில் தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல் 45 நிமிஷத்தில் மேக்கிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் சரி, அந்த முதல் 45 நிமிஷத்தை இவங்க ஸ்டேஜிங் பண்ண அந்த விதத்துலேயும் சரி, ஒரு பாப் கான்சர்ட்டுக்கு நம்ம போயிட்டு வந்த ஒரு லைவான ஃபீலை கொடுத்துருக்காப்புல இயக்குனரான நைட் ஷியாமலன். தட் இட் செல்ஃப் ஷோஸ் வாட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் மேக்கர் ஹீ இஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் பண்ணியிருக்காப்புல. ஹீரோ தான் பொண்ணோட அந்த பாப் கான்சர்ட்டுக்கு போகக்கூடிய அந்த விஷயம் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அவருக்கு ரிவீல் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதனுடைய கான்சிக்வன்சஸாக அடுத்தடுத்து கதாநாயகன் பண்ணுற ஒரு சில விஷயங்களால் கிரியேட் ஆகக்கூடிய அந்த டென்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணணுமோ ஜோஷ் ஹார்ட்னெட் அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருக்காப்புல. ரொம்ப சூப்பராகவே அந்த கதாபாத்திரத்தை புல் ஆஃப் பண்ணியிருக்காப்புல. அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஷேட்ஸ் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் தான். பட் அதை நான் இங்கே ஸ்பாய்லராக கொடுத்து எதுவும் ரிவீல் பண்ணல. நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. ஒரு டீனேஜ் பருவத்துக்கே அந்த பொண்ணுக்கே உண்டான அந்த ஒரு பிஹேவியரு, அதே நேரத்தில் தன்னுடைய ஐடியலாக யார் நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, தன்னுடைய ட்ரீம் பாப் சிங்கராக யார் நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவங்களோடையே ஸ்டேஜை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி முகத்தில் காமிக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி கதாநாயகனுடைய பொண்ணாக பண்ண ஏரியல் டோனஹியூ அவங்களும் அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போக சலிகா ஷியாமலனுடைய ரியல் லைஃப் டாக்டரான அவங்களே பேசிக்காக ஒரு ஆக்ட்ரஸ் கம் பாப் சிங்கர் தான். அதனாலேயே அந்த ஃபேமஸான பாப் சிங்கராக லேடி ரேவன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை அவங்களே ஏற்று பண்ணியிருக்காங்க. வழக்கமான அவங்களுக்கு நான் தெரிஞ்ச ஒரு சம்பவம் அவங்க ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியல் லைஃப்பில் ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறனாலேயே ரொம்ப கேஷுவலாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அவங்களுமே. இதெல்லாம் தாண்டி ஹீரோவுடைய ஒய்ஃபாக பண்ண அலிசன் பில் அவங்க 2 சீன் வந்தாலும் அவங்களும் அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம நைட் ஷியாமலனே கூட அந்த பாப் கான்சர்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் ஒன்று கொடுத்துட்டு போயிடுறாப்புல. ஸோ எடுத்துக்கிட்ட எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாகவே அந்தந்த கதாபாத்திரங்களை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சினிமோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கு, இன்னும் முக்கியமாக படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்னு சொல்லி இந்த 5 டீமுடைய டெக்னிக்கல் சைடு ஒர்க் தான் முதல் 45 நிமிஷத்தை அந்த அளவுக்கு லைவாக நம்மளே ஒரு பாப் கான்சர்ட்டுக்கு உள்ளே தான் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீலை நமக்கு கொண்டு வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாகவே நைட் ஷியாமலனுடைய மூவிஸ் அப்படின்னாலே கதைக்களங்கள் ஸ்லோவாகத்தான் நகரும். ஆனால் கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத பகீர் நம்மளை வாரி போடக்கூடிய அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று உள்ளே இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு அப்படிங்கிற ஃபேக்டரே இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக மிஸ்ஸிங்கு. இன்னொரு பக்கம் கதாநாயகனுக்கு ஒரு தருணத்தில் ஒரு விஷயம் ஒரு நபர் மூலமாக தெரிய வருது. அப்போ ஃப்ரம் த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரிஞ்சு இந்த கதாபாத்திரம் தான் கண்டிப்பாக சீரியல் கில்லராக இருக்கும், நம்ம எவ்வளோ படம் பார்த்துருப்போம் அப்படின்னு நமக்கு மைண்டில் பற்றி சொல்லுது. ஆனால் நம்ம தான் ஏதோ பெருசாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க போக அடுத்த செகண்டே அது என்ன தம்பி ரொம்ப யோசிக்கிறீங்க, அந்த கதாபாத்திரம் தான் அப்படின்னு அவங்களே கிட்டத்தட்ட அதை உடச்சிடுறாங்க. இதனாலேயே அடுத்து இந்த கதைக்களம் எங்கே போக போகுது, என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டு நமக்கு கம்மியாயிடுது. இதனாலேயே
இந்த படத்தில் பல இடங்கள் ரொம்ப ப்ரிடிக்டபிளாக நம்ம நினச்ச மாதிரியே தான் போகுது, வேற என்ன இருக்குது புதுசா அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் இவங்க கொடுத்துட்றாங்க. இந்த படத்தில் ஹீரோவுடைய பொண்ணு, அந்த லேடி ரேவன் அப்படிங்கிற இந்த 3 கதாபாத்திரத்தையும் தாண்டி ஹீரோவுடைய ஒய்ஃப் கதாபாத்திரம், FBI போலீஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய அந்த லேடியுடைய கதாபாத்திரம், பாப் கான்சர்ட்டில் ஹீரோ பேசுகிற அந்த ஜெமி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம்னு சொல்லி இன்னும் ஒரு சில கதாபாத்திரங்களுக்கு அது இன்னும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கூட கொடுத்து இன்னும் பெட்டராக அந்த கதாபாத்திரங்கள்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. ஏன்னா இந்த 3 கதாபாத்திரங்களை தவிர மீதி அத்தனை கதாபாத்திரங்களும் சும்மா உப்புக்கு சப்பானியாக உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலு. இந்த கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு அவங்களா காட்சி அமைப்பில் நினச்ச மாதிரி இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டாங்களே ஒழிய லாஜிக்கலாகலாம் பெருசாக நீங்கள் யோசிக்கவே கூடாது. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தன் கண்டிப்பாக அந்த பாப் கான்சர்ட்டுக்கு வரப்போகிறான், அது இன்றைக்கி டேட்டில் அப்படின்னு சொல்லி இத்தனை 100 போலீஸார்கள் அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த சீரியல் கில்லர் இந்த பாப் கான்சர்ட்டுக்கு வரப்போகிறோங்கிறதுக்காக புக் பண்ண அந்த டிக்கெட்டுடைய ரிசிப்டை ஒரு வேக்கண்ட் ஹவுஸில் போய் ஒரு கதாபாத்திரம் போட்டு வரும். அது எதுக்காக? போலீஸ் அந்த வேக்கண்ட் ஹவுஸை போய் சர்ச் பண்ணணுமாமா, அந்த டிக்கெட் எடுத்து அப்போ அவன் இங்கே வரப்போகிறேன் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியணுமாமா, அதனால் அந்த சீரியல் கில்லரை இங்கே வந்து சுற்று போட்டு இது பிடிக்கணுமாமா. இது எதுக்கு இந்த தேவையில்லாத விக்ஸ் மாதிரி மூக்க சுற்றி துற வேலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸ்ட்ரெயிட்டாகவே போலீஸுக்கு கால் பண்ணி அவன் எங்கே தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் ஹீரோவுக்கு உண்மையாக அவங்க அம்மா சைடில் அவருக்கு என்ன சைக்காலஜிக்கலாக பெருசாக என்ன ஒரு இஷ்யூ ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பெருசாக அந்த சைடு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கிடையாது. சும்மா பேருக்கு ஒரு சீனில் சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த ட்ராப். நைட் ஷியாமலனுடைய படங்கள் இன்னுமே பெட்டராக அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஓகே ரகமாகத்தான் எனக்கு பட்டது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு UA சர்டிஃபைடு படம் தான். செக்ஷுவலாக பெரிய போர்ட்ரேல் அப்படி இப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த படம் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாகிருக்கு. நான் பார்த்த ஸ்க்ரீனில் சப்டைட்டில்ஸ் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி, புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்டைட்டில்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கிளியராக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் காலை நீங்கள் எடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.